டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு டாபிக். ஸோ யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிசெட்டில் உங்களுக்கு ஆப்டிடியூடில் கவர் ஆகிற டாபிக். ஸோ அதே மாதிரி பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆப்டியில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த சிலபஸில் உங்களுக்கு கவர் ஆகும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு, கேம்பஸ் டிரைவ் ஏதாவது இந்த மாதிரி இது கூட உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட ஜென்ரல் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் தான். ஸோ நம்மளால் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் ஒரு 2 or more குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா we can compare. ஸோ that is the use of ratio and proportion. ஸோ ரேஷியோ வந்து எப்படி சிம்பிளாக டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி நோட்டேஷன் ஃபார் ரேஷியோ. ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய் is equal to x by y. So that first term is called as antecedent, that is for numerator. So second term is consequent, that is for denominator. So that first term is called as antecedent, second term is called as the consequent. So that definition is x by y. Suppose 3:2 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு அப்படின்னா we can represent it as 3/2 ஆல்சோ. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட டெஃபினேஷன். சப்போஸ் 3:2 அப்படின்னு இருக்கு, ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ that 2 numbers are in the ratio 3:2 அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸ் என்னவா இருக்கலாம்? 3x and 2x இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காமன் மல்டிபிள் எக்ஸை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பரோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி அந்த காமன் நம்பர் எக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு செகண்ட் நம்பரோட வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் அந்த 2 நம்பர்ஸும் எனக்கு 30 and 20 இருக்குது. ஸோ that 2 numbers are 30 and 20. So we can represent it is in ratio, that is 30:20. So that is equal to 3:2 because 10 is the common divisor. So we can divide it. So that ratio is 3:2. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸையும் நான் அப்படியே ரேஷியோவில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 3:2 அப்படின்றதான். ஸோ அதாவது 3 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் நம்பரும், 2 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது செகண்ட் நம்பரும் எனக்கு கிடைக்குது. ஸோ தட் காமன் நம்பர் இஸ் 10. ஸோ தட் ரேஷியோ இஸ் 3:2. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பேசிக்கான டெஃபினேஷன் தான். ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்? எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்றத எக்ஸ் பை ஒய்னு எழுதிக்க முடியும் அப்படின்றது தெரியணும். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 5 times the child's age is mother's age. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சைல்டோட ஏஜில் 5 times பண்ணால் அது வந்து மதரோட ஏஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக மதரோட ஏஜும் தெரியாது, சைல்டோட ஏஜும் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can represent it is in ratio. சரிங்களா? அப்போ மதரையும் சைல்டையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா சைல்டோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது இவங்களோட வேல்யூ 5 times மல்டிபிள். சரிங்களா? ஸோ 5 times the child's age is mother's age. ஸோ சைல்டோட ஏஜில் 5 times பண்ணால் மதரோட ஏஜ் கிடைக்கும். ஆர் சைல்டு வெர்சஸ் மதர் அப்படின்னு வரும்போது 1:5. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்மளால் ரேஷியோவில் கம்பேர் பண்ணி ஒரு ரேஷியோவாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்க முடியும். அடுத்த ஒன்று, இந்த ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 60 cm to 70 cm. ஸோ அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோனா என்ன பண்ண முடியும்? we can compare. 2 இதை வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே 10 வந்து காமன் டிவைசராக இருக்கும்போது we can divide that 10 on both sides. So that ratio is 6:7. So that ratio of 60 cm to 70 cm is 6:7. Suppose இந்த 60 cm and 80 cm இருந்தது அப்படின்னா 60:80. So that is 6:8. Another we can simplify this 3:4. சரிங்களா? So that is the simplified ratio. So that ratio of 60 cm and 80 cm is 3:4. So அடுத்த ஒன்று பாருங்க, what is the ratio of
1 kilogram to 200 grams. ஸோ ஒன்று வந்து கிலோகிராமில் இருக்குது, இன்னொன்று வந்து கிராம்ஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பேசிக்கான டெஃபினேஷனே we can compare two or more quantities தான். பட் தட் two quantities should be சேம். பட் எனக்கு இங்கே வந்து கிலோகிராம் அப்படின்ற குவான்டிட்டியில் இருக்குது, இங்கே எனக்கு கிராம்ஸில் இருக்குது. ஸோ சப்போஸ் ரெண்டுமே சேமாக இருக்கும்போது நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியும், அதை வந்து ரேஷியோவில் ப்ரெசன்டேஷனாக கொடுத்துக்க முடியும். ஸோ 1 kilogram we know that is 1000 grams. So 1000 grams is equal to 200. So here 1 200, here 5 200s. So that ratio is 5:1. So that ratio of 1 kilogram to 200 grams, that is 5:1. So ratio ஓட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can compare two or more quantities, but that quantities should be same. Fourth one, divide rupees 270 in the ratio 7:2. ஸோ இங்கே டிவைட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது, சரிங்களா, உடைக்கிறது, பிரிக்கிறது, அந்த மாதிரி இதை மீன் பண்ணுது. ஸோ டிவைட் தட் 270 rupees இஸ் இன் ரேஷியோ 7:2. இந்த 270 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 பிரிக்கலாம், 190 80 பிரிக்கலாம், 180 90 பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா மாதிரி டிவைட் பண்ணலாம். சப்போஸ் 3 நம்பர்ஸாக டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 200 40 30 190 50 30. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸில் உங்களால் டிவைட் பண்ணிக்க முடியும். அது 2 நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் 5 மெம்பர்ஸாக we can split. பட் அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 270 பிரிக்கணும், பட் தட் இஸ் இன் தி ரேஷியோ 7:2. ஸோ 7:2 அதை பார்த்தாலே தெரியுது, ரெண்டு இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 ரெண்டாக டிவைட் பண்ணணும். தட் 2 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 7:2. சரிங்களா? ஸோ ஜென்ரலாகவே 7:2 அப்படின்னா அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும், ஒரு நம்பர் 7x ஆகும், அனதர் நம்பர் இஸ் 2x. ஸோ இப்போ நான் 270 நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் 7x, another one is 2x. So totally that value is 9x. So that 9x value is equal to 270 because we have to divide that 270 into the two parts. One is 7x, another one is 2x. So what is that common value? X is equal to 30. சரிங்களா? So what is your first value? So 7 into 30 is 210. So similarly 2 into 30 is 60. So 270 நான் ரெண்டு நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் 210, another one is 60. So your answer is 210 and 60. சரிங்களா? So 270 நான் அந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், பட் that two numbers are in the ratio 7:2. இது வந்து ரெண்டு மாதிரி உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த 270 வந்து 7:2 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி கூட உங்களால் 270 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பிஃபோராக உங்களுக்கு ஃப்ராக்ஷன் அப்படின்றதோட மீனிங் தெரியணும். ஸோ ஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா a part of a whole. ஸோ ஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா a part of a whole. ஸோ ஹோலில் ஏதோ ஒரு பார்ட்டை மீன் பண்ணுறதா ஃப்ராக்ஷன். சப்போஸ் 2/3 இதுதான் ஃப்ராக்ஷனோட எக்ஸாம்பிள். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவுட் ஆஃப் த டோட்டல் பார்ட் இஸ் 3, your part is 2. சரிங்களா? சப்போஸ் என்கிட்ட ஒரு கேக் இருக்குது, அதை நான் 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ 2 பர்சனுக்கு நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? A and B. சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு இந்த 3 பார்ட்டில் 2 பார்ட் கொடுக்குறேன். ஸோ we can represent that is 2/3. So out of 3 parts I have given that 2 parts to A. So similarly remaining வந்து நான் B கொடுக்குறேன் அப்படின்னா remaining 1 பார்ட்டை வந்து நான் வந்து B கொடுத்துருப்பேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படின்றது a part of a whole. ஸோ ஹோலில் ஏதோ ஒரு பார்ட்ஸ். ஸோ ஹோலில் நான் இங்கே வந்து 2 பார்ட்ஸை வந்து A கொடுத்துருக்கேன், 1 பார்ட்டை வந்து B கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் யூஸ் பண்ணி கூட we can divide that 270 rupees in the ratio 7:2. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சம்மு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
First total parts are 9 parts. So in that 9 parts, your first part value 7. So 7 by 9th of total 270 rupees, that is your first value. So similarly second one, 2 by 9th of 270 is your second value. சரிங்களா? So 270 rupees நான் ரெண்டு இதா ஸ்ப்ளிட் பண்ணனும். So that also we can use by fractional method. So out of the totally 9 parts, your first value occupied 7 parts. So 7 by 9th of 270. So that is 210. Another one is 60. So இந்த மாதிரி நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்று ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த 270 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து ஃப்ராக்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்மளால வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் 270 டிவிஷன் ஆஃப் த டூ நம்பர் இஸ் 210 and 60 rupees. Problems பார்க்கலாம். First problem, in a meeting of 256 students, boys and girls are in the ratio 9:7, find the number of girls. சரிங்களா? ஸோ ஒரு மீட்டிங்கில் டோட்டலி தேர் ஆர் 256 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவ்வளோ இருந்தாங்க அப்படின்றது கொடுக்கல, பட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. So that ratio boys versus girl is 9:7. The total number of student is 256. So நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, find the number of girls. So girls ஓட நம்பர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே உங்களால் வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ டோட்டல் தட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் 9x and 7x. ஸோ ரெண்டு பேருடையும் சேர்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, தட் இஸ் 256. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 16x is equal to 256. So x value is 16. சரிங்களா? So that common value is 16. So multiply that 16 with 9 and 7 also. Then we can get the number of boys and the number of girls. So இது வந்து one of the method. So நம்ம question என்ன கேட்டிருக்காங்க, find the number of girls. So girls ஓடது 7x. So 7 into 16. So that is 112. சரிங்களா? So in that out of 256 students, 112 are the girl students. Suppose boy students கேட்டிருந்தாங்க அப்படின்னா 9 into 16, that is 144. சரிங்களா? இங்கே வந்து எனக்கு கேர்ள்ஸோட கவுண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ your answer is 112. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சால்வ் பண்ணுறது. இன்னொன்று இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃப்ராக்ஷனல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருந்தாங்க, 256 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 256ல் உங்களுக்கு என்ன தேவை, ஃபைண்ட் தி number of girls. So here there are totally 16 part. So that 16 is divided into, first one is for boys, that is 9 part. Second one is for girls, that is 7 parts. So totally there are 16 parts. So in that 16, your girls occupied 7 parts. சரிங்களா? So 7 by 6th of 256. So this is the number of girl students in that meeting. So 16 16s are 256. So 16 7s are 112. So this is the number of girl students in the meeting. So இங்க வந்து ஜெனரலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சால்வ் பண்றது one of the method. Another one is fraction யூஸ் பண்ணியும் நம்மளால சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பற்றி கொடுக்கும். ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களால் வந்து அட்வான்ஸ்டான ப்ராப்ளம்ஸை வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ see that second problem, the ratio of students in arts, science and commerce department is 5:4:3. ஸோ இங்கே 3 இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்,
comma student. So that ratio is 5:4:3. But exactா நமக்கு இந்த values தெரியாது சரிங்களா. So exactா என்ன values இருந்திருப்பாங்க 5x number of odd students, 4x number of science students, 3x number of commerce students. So இங்க வந்து these are the total number of students in that art, science, commerce. So அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க if the number of students in science department is 236 சரிங்களா. if the number of student in science department, so science departmentல your total student is 4x, that answer is given if the number of students in science department is 236. அதாவது இந்த 4x is equal to 236. So scienceல எவ்வளவு number of students இருந்தாங்க 236. So உங்களுக்கு क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா find the number of students in arts and science department. So இந்த ரெண்டுல எவ்வளவு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். So உங்களுக்கு என்ன தெரியும் science departmentல 4x number of students இருந்தாங்க, that is 236. So what is your x value 59. So your x value is 59. What is the question? Find the number of students in arts and commerce department. So arts la எனக்கு 5x number of students இருந்திருக்காங்க, commerce la 3x number of students இருந்திருக்காங்க, எனக்கு totally 8x number of students arts and commerce la combined இருந்திருக்காங்க. So 8x is equal to 8 into 59. So that is 472. So ரெண்டுத்துலயே அதாவது arts and commerceல சேர்ந்த மாதிரி number of students 472 இருந்திருக்காங்க சரிங்களா. So இங்க மூணு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க, arts, science, commerce, that ratio is 5:4:3. So that numbers are 5x, 4x, 3x. So உங்களுக்கு क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா if the number of students in science department is 236, find the number of students in arts and commerce department. So 4x is equal to 236. So அதை யூஸ் பண்ணி உங்களால வந்து find the number of students in arts and commerce department find பண்ணிக்க முடியும். So see that third problem. The income of A and B is in the ratio 4:3. So first என்ன கொடுத்திருக்காங்க income of A and B, that is 4:3. அப்ப அவங்க incomes என்னவா இருந்திருக்கும் 4x and 3x இருந்திருக்கும். Then their expenditure is in ratio 3:2. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க if they both save ₹600 at the end of the year, find the annual income of each. So ரெண்டு பேருமே at the end of the year 600 சேவ் பண்ணிருக்காங்க சரிங்களா. So ரெண்டு பேரோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளவுதான் 600 rupees தான். So we have to find the annual income of each members, அதாவது A and B ரெண்டு பேரோட annual income we have to find. So annual income தான் நான் எப்படி எடுத்திருக்கேன் 4x and 3x னு எடுத்திருக்கேன். So we have to find that values for 4x and 3x. So அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் x ஓட வேல்யூ தெரிஞ்சது அப்படினா we can find that annual income of A and B சரிங்களா. So உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்கம்ல இருந்து சேவிங்ஸ் மைனஸ் பண்ணும்போது that is the expenditure value சரிங்களா. So அதாவது வருமானத்துல இருந்து செலவு போக கிடைக்கிறது தான் சேவிங்ஸ். So எக்ஸ்பெண்டிச்சரோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும் 3:2 தெரியும். So இங்க 3 அப்படின்றது எதை மீன் பண்ணுது A யோட எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ, இது B யோட எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ. So எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்கம்ல இருந்து சேவிங்ஸ் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான். So இங்க நான் இன்கம் என்ன எடுத்துக்கிறேன் A யோடது 4x, அதுல சேவிங் மைனஸ் பண்ணா அது 600. அதே மாதிரி B யோடது 3x minus 600. So இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா income minus savings, that is expenditure. So இங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே you can find that x value. அதுக்கப்புறம் நீங்க அந்த x value இதுல போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து annual income value வந்து கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ உங்களுக்கு தெரியும் A is to B அப்படின்னு இருந்ததுன்னா அதை A by Bன்னு எழுதிக்க முடியும்னு தெரியும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் 4x minus 600 divided by 3x minus 600. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 3 by 2. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் 8x minus 1200 that is equal to 9x minus 1800. So that is x. So here 600. So your x value is 600. So now we have x value. What is the question? Find the annual income of each. Now annual income எப்படி எடுத்திருக்கேன்? 4x and 3x ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ x ஓட value 600. So what is that annual income of A into that is 2400. So similarly for that second person 18. So 1800. So that annual income of A and B value is rupees 2400 and rupees 1800 respectively.